என்னைக்காச்சும் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? துணி எடுக்கலான்னு ஒரு பெரிய பஜாருக்கு போகிறீங்க. அங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி துணி தான் வச்சுருக்காங்கன்னு முடிவு பண்ணி ஒரு கடையோட பேரும் கூட தெரியாமல் அந்த கடையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒரு பெரிய பஜாரில் 5-6 மளிகை கடை இருக்கிற இடத்துல ரகு ஒரு மளிகை கடை வச்சுருக்கா. அப்படி எல்லா மளிகை கடையிலும் இருக்கிற மாதிரி ரகுவோட மளிகை கடையிலையும் அதே பொருட்கள் தான் இருக்குது. அதே பிஸ்கட் பாக்கெட், அதே சோப்பு, அதே மசாலா தூள். ரகுவோட மைண்டில் எல்லா மளிகை கடையிலையும் இதே பொருட்கள் தான் இருக்கும். அப்போ நம்மளும் இதே பொருள் தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு கஸ்டமர் ரகுவோட கடைக்கு ஃபஸ்ட் டைமாக வராங்க. கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு அதே பஜாருக்கு அதே கஸ்டமர் வராங்க. ஆனால் ரகுவோட கடைக்கு இந்த டைம் போகல. அந்த பஜாரில் இருந்த முதல் கடையிலேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்பி போயிட்டாங்க. கஸ்டமரோட மைண்டில் என்னென்னா எல்லா கடையிலையும் ஒரே பொருள் தான் இருக்குது, ஏன் 4 கடை தள்ளி போய் ரகு கிட்ட வாங்கணும், முதல் கடையிலேயே வாங்கிட்டு போயிடலாம், டைம் மிச்சமாகும் அப்படின்ட்டு முதல் கடையிலேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் மாதிரியும் ரகுக்கு ஒரு வருத்தம். நல்ல பொருள் தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் நம்ம கடையில் வியாபாரம் ஆக மாட்டேது அப்படின்ட்டு வருத்தம். ஒவ்வொரு நாள் காம்படிஷன் அதிகமாக மற்ற கடையில் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லா பொருளும் நம்ம கடையிலையும் இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிறா. அப்படி ஆனால் அந்த பஜாருக்கு வர எல்லா கஸ்டமரும் எல்லா கடையிலையும் ஒரே பொருள் தான் விற்குது, எந்த கடையில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடையை சூஸ் பண்ணாமல் தங்களோட கன்வீனியன்ஸ்க்காக ஏதோ ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு, நம்மளோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸை குறைப்போம், கஸ்டமர் வரதுக்காக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனால் ரகு அந்த தப்பை பண்ணல. இதே சூழ்நிலை நீடிச்சதுன்னா நம்மளோட கடையை ஒரே வருஷத்தில் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலை வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரகு மற்ற கடையிலையும் தான் கடையிலையும் இருக்கிற ஒரே மாதிரியான பொருட்களை பாதியாக குறைச்சா. அப்படி மற்ற கடையில் கிடைக்காத யூனிக்கான ப்ராடக்ட்டை தான் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண. அப்படி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல லாபம் வச்சு விற்றா. அப்படி பக்கத்து கிராமத்தில் இருக்கிற குவாலிட்டியான ஹோம்மேட் மசாலாஸை வாங்கி தான் கடையில் தனியாக கவுண்டர் ஒன்று போட்டா. அப்படி தான் கிட்ட இருக்கிற யூனிக்கான ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட் டைம் வர கஸ்டமர்ஸ் கண்ணில் படுற மாதிரி டிஸ்பிளே வச்சா. அப்படி தான் கிட்ட இருக்கிற யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் மற்ற கடையிலையும் வாங்க ஆரம்பிக்கும் போது தான் கடையில் இருக்கிற யூனிக்கான ப்ராடக்ட்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தா. அப்படி 4 கடை தள்ளி போய் ரகு கிட்ட எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்ச கஸ்டமர்ஸ் ரகுவோட கடைக்காகவே அந்த பஜாருக்கு வர ஆரம்பித்தாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரகுவோட கடைக்கு போனால் தான் இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸை குறைச்சா தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற நேரத்தில் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு லாபம் சம்பாரிச்சிட்டு இருந்தா. அப்படி ரகு தான் பிஸ்னஸில் தனக்குன்னு கேட்டுக்கிட்ட கேள்வி, கஸ்டமர் 4 கடையை தாண்டி ஏன் என் கடைக்கு வரணும் அப்படின்னு மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் பொருளோட ப்ரைஸை குறைச்சி கொடுத்தா தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்ட்டு நம்பி ஒரு துணி கடை வச்சுருந்த பார்த்திபனை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.